பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. அண்ணாமலை அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநெக புகன்று கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருவடி குருவடிவாமே. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குல்ரா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லதொரு ஐப்பசி பௌர்ணமி திருநாள் இன்று. திருமயிலை அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் ஆலய மகா கந்த சஷ்டி விடையாற்றி திருவிழாவின் நிறைவு தினம் இன்று. அது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே பல ஆன்றோர்கள் சான்றோர் பெருமக்கள் இங்கே மேடை ஏறிய இந்த மேடையிலே நல்லதொரு இசை சொற்பொழிவாற்ற சிறியவளான அடியவளுக்கு வாய்ப்பு தந்த இந்த கோவில் அறங்காவலர் குழு மற்றும் கோவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். குருவருளாலும் திருவருளாலும் இன்று அருணகிரியும் அருட்தமிழும் என்ற தலைப்பிலே நாம் அருணகிரி நாதரின் சில திருப்புகழ் பாடல்களை சேர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். கடந்த சில வருடங்களாக இந்த ஆலயத்திலே நடந்து வரக்கூடிய சூரசம்ஹார வர்ணனையை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அடியேனுக்கு வாய்த்ததுண்டு. ஆக இந்த வருடம் விடையாற்றி திருவிழாவிலே உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு மனமார முருகப்பெருமானை நான் வேண்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடியேன் சிறியவள், பாடுவதிலோ பேசுவதிலோ பிழை இருந்தால் அதை பொறுத்து அனைவரும் ஆசைகள் வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, அருணகிரியும் அருட்தமிழும் என்பது பற்றி நாம் இன்று சிந்தனை செய்ய இருக்கிறோம். ஒருத்தர் முருகப்பெருமான்கிட்ட போய் கேட்டாராம், முருகா உன்னோட அட்ரஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். முருகப்பெருமான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை வெள்ளீஸ்வரர் கோயில் திருமயிலைன்னு சொன்னாரோ என்னவோ, இல்லை ஒருவேளை திரு தண்டாயுதபாணி பழனி திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒருவேளை உயர் திரு சுப்பிரமணிய சுவாமி சன் ஆஃப் பரங்குன்றநாதர் அலை சத்தியகிரீஸ்வரர் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. அன்பர் ஒருவர் முருகன்கிட்ட போய், அப்பா உன் அட்ரஸ் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் அதுக்கு என்ன சொல்றாரு? அன்பர் கேட்குறாரு, பொறுப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேளா, இருப்பிடம் உனக்கு எது எனக்கு அருளியம்பாய், உருக்கனல் விழுக்குலம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம், திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். முருகப்பெருமான் சொல்றாரு, திருப்புகழ் படிப்பவர் மனத்தில் அவர் குடியிருப்பார். முருகப்பெருமான் குடியிருப்பாரா? அப்ப குடியிருப்பாருன்னா மாசம் மாசம் நமக்கு நல்ல வாடகை கிடைக்குமா அப்படின்னா என்ன? வருமானம் தானே நமக்கு, பொருள் வருமானம் இல்லை, அதனினும் பெரிய அருள் வருமானம் நமக்கு இல்லையா? அப்ப குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறானே. எத்தனையோ வீடுகள் இருக்கும் போது ஆறுபடை வீடுகளையே அவன் படை வீடாக நாம் குறித்து சொல்வது ஏன் அப்படின்னா, படைவீடு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று நாம் பார்க்கும்போது 2 பொருள் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, சேனைகள் வந்து தங்கும் இடம் அப்படின்னா அது படைவீடு, இல்லாட்டி ராஜதானி, அதாவது அந்த கேபிட்டல் சிட்டி அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்யும் இடங்கள் அப்படின்னு ஒரு பொருள். அப்போ இந்த தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்யும் இடங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே இந்த 6 இடங்களை குறிப்பிடுகிறார். அதாவது திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் அதாவது திருச்செந்தூர், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை. இந்த 6 இடங்களை தான் நக்கீரர் வந்து தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே குறிப்பிடுகிறார். அன்றிலிருந்து இதை 6 படை வீடுகளாக நாம் வழங்கி வரும் ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. இந்த 6 படை வீடுகளிலே அருணகிரிநாதர் அன்பின் உச்சமான அருள் நிலையிலிருந்து தமிழை அமுதமாய் பொழிகிறார். அதனாலதான் அருணகிரியும் அருட்தமிழும் என்று நாம் சொல்றோம். 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே தோன்றி கிட்டத்தட்ட 16,000 திருப்புகழ்கள். நாம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைத்தது 1300 சொச்ச பாடல்கள் மட்டும்தான். அப்ப இந்த கந்தசஷ்டி விடையாற்றி திருவிழாவிலே அருணகிரிநாதர் எத்தனையோ பாடல்கள் அமுதமாக பொழிந்திருக்கிறார். அருட்தமிழும் அப்படின்னு நாம நினைக்கும் போது அவர் எத்தனையோ கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா அருணகிரிநாதருடைய திருப்புகழுக்கு ஒரு தனி இடம் உண்டு இல்லையா? அதனால அருட்தமிழும் அப்படின்னு நாம சொல்லும்போது இன்று அவர் 6 படை வீடுகளிலே அமுதமாக பொழிந்த திருப்புகழ்களிலே ஒவ்வொரு திருப்புகளை எடுத்து அந்த ஒரு பெரும் கடலிலே சிறு துளிகளை சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்பினை முத்துக்குமார சுவாமி இன்று நமக்கு அருளி இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்திற்கு செல்கிறோம். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளிலே முதல் படை வீடு, அதாவது பரங்குன்றம். பரம் பிளஸ் குன்றம் இல்லையா? அதாவது திருஞான சம்பந்தர், சுந்தரர் எல்லாம் சிவபெருமானை பாடிய ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் பரன்குன்றம். சிவபெருமானுடைய குன்றமாகத்தான் அது இருந்திருக்கிறது. கார்கிமுகி அப்படிங்கிற ஒரு பூதம் 999 பேரை பிடிச்சி வச்சிருக்கு. ஒரு ரவுண்ட் ஆஃப் 1000 வந்தோடனே இவங்களை எல்லாம் போட்டு தள்ளலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கல தான் அப்ப நக்கீரர் வராரு அந்த இடத்துக்கு. அப்ப நக்கீரர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 999 பேரையும் பார்த்து அவர்களை ஆற்றுப்படுத்தி முருகனை நோக்கி திருமுருகாற்றுப்படை பாடிய தலம் திருப்பரங்குன்றம். தேவயானை அம்மையாரினுடைய திருக்கரத்தை பற்றி அமர்ந்த தலம்
ஆறுபடை வீடுகளிலே முதல் படை வீடு. இந்த ஆறுபடை வீடுகளிலே முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்திலே திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் காட்சி அளிக்கிறார். தேவயானை அம்மையை கரம் பிடித்த இடம். இப்ப இந்த தத்துவம், அந்த திருப்பரங்குன்றத்திலே என்ன தத்துவம் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது இறைவனோடு ஒன்றுபடுவது எப்படி அப்படின்னா, கலப்பது எப்படி, இந்த சீவன் சிவத்துடன் எப்படி கலக்கிறது, சிவத்தோடு கலந்து ஒன்றாகும் எப்ப அப்படின்னா, அந்த சீவனிலே இருக்கக்கூடிய அந்த சுழி, அந்த சீனால இருக்கிற சுழி, அந்த சுழியை நம்ம விடணும் இல்லையா. அது சில பேருக்கு ரெட்டை சுழி வேற இருக்கு. அந்த சுழியை நாம விடணும். அதைத்தான் அருணகிரிநாதர் இன்னொரு பாடலிலே சொல்கிறார். இருவினை மும்மலமும் அற இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. இருவினை மும்மலமும் அற முருகப்பெருமான் அருளக்கூடிய தலமானது அந்த திருப்பரங்குன்றம். அப்ப இருவினை அப்படின்னா என்ன? நல்வினை தீவினை என்று நாம் சொல்கிறோம். தேங்காயை நாம கோயிலில் உடைக்கிறோமே, அதனுடைய தத்துவத்தை நாம் பார்க்கும்போது அந்த தேங்காயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பச்சை மட்டை, அது வெளியில இருக்க அந்த பச்சை மட்டைங்கிறது தான் மாயா மலம் என்று நாம் சொல்லக்கூடியது. உரிக்க உரிக்க அந்த வரக்கூடிய நார் இருக்கிறதே, அதுதான் கண்மம் என்று நாம் சொல்லக்கூடிய மலம். போட்டு அந்த தேங்காயை நாம உடைக்கிறோமே, அந்த ஓடு உடைகிறதே, அதுதான் ஆணவம் என்ற அந்த மலம். அப்ப அந்த இருவினையும் மும்மலமும் அற முருகன் அருளும் தலம் திருப்பரங்குன்றம். அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்திலே அருமையாக அருணகிரிநாதர் எத்தனையோ திருப்புகள் பாடியிருக்கிறார். நாம் இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்புகள் சந்ததம் வந்த தொடராலே, சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தன் என்றுற்று உனை நாளும் கண்டுகொண்டு அன்புற்று இடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே. சங்கரன் பங்கிரு சிவைபாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றின் பெருமாளே. செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றின் பெருமாளே. தென்பரம் குன்றின் பெருமாளே. அப்படி அமுதமாக பொழிகிறார். இப்ப திருப்புகள்ல அந்த பெரும்பாலும் அந்த 8 வரிகள் இருக்கு. இப்ப இந்த பாடலிலே பாத்தீங்கன்னா அந்த 5, 6, 7, 8 வரியினுடைய பொருளை நாம் சிந்தித்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 வரிகளுக்கு சென்றால் அது கொஞ்சம் ஏதுவாக நமக்கு புரியும், அந்த தன்மையிலே இருக்கும். என்ன பாடுறாரு? 5வது வரியிலே தந்தியின் கொம்பை புணர்வோனே. தந்தத்தை உடையது தந்தி, அதாவது யானை. தந்தம், தந்தம் யாருக்கு இருக்குன்னா யானைக்கு இருக்கும், அதனால அதற்கு பெயர் தந்தி. அப்ப தந்தியின் கொம்பு என்பது யார் அப்படின்னா, திருமாலின் கண்ணில் விழக்கூடிய துளிகளில் இருந்து ஒரு குழந்தை பிறந்து வருகிறது, அதன் பெயர் அமுதவல்லி. அப்ப அந்த குழந்தை வடிவெடுத்து அந்த குழந்தை வரும்போது நேர இந்திரனை நோக்கி அந்த குழந்தை செல்லுகிறது. ஆனா இந்திரன் நம்ம சூரபத்மனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த அமுதவல்லி என்ற குழந்தையை எடுத்து கொடுத்து யார்கிட்ட கொடுக்குறாருன்னா தன்னுடைய யானையான ஐராவதத்திலே கொடுத்து கற்பகவனத்திலே அவளை வளர்த்து வா என்று சொல்கிறார். அப்ப அந்த கற்பகவனத்திலே ஐராவத யானை வளர்த்து வருவதனால், தேவலோகத்திலே வளர்த்து வருவதனால் அவளுக்கு தேவயானை என்ற அந்த பெயர். அப்ப தந்தியின் கொம்பு, கொம்புனா பொன் கொம்பு, பூங்கொடி போன்றவள். அப்பேற்பட்ட அந்த தந்தியான யானை வளர்த்த அந்த தேவயானை, அப்படிப்பட்ட தேவயானையை புணர்வோனே, மனம் செய்து சேர்ந்தவரே திருப்பரங்குன்றத்திலே. அதான் தந்தியின் கொம்பை புணர்வோனே. சங்கரன் பங்கிரு சிவைபாலா. ஆதிசங்கரர் அருளிய 6 சமயங்களையும்
அருணகிரிநாதர் திருப்புகழிலே கொண்டு வருகிறார். தனியானை சோதரனே என்று கானபத்தியத்தை கொண்டு வருவார். அதே கௌமாரத்தை ஒவ்வொரு பாட்டிலும் முருகனை கொண்டு வரார். கௌமாரம் சங்கரன் பங்கீர் சிவைபாலா, சங்கரன் என்று சொல்லும் போது சைவத்தை கொண்டு வருகிறார். சங்கரன் பங்கீர் சிவை என்று சொல்லும் போது சக்தி சாக்தத்தை கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பாடலிலும் மால் மருகோனே என்று சொல்லும் போது திருமாலை கொண்டு வந்து வைணவத்தை கொண்டு வருகிறார். அப்படி சூரியனையும் கொண்டு வந்து சௌரத்தையும் கொண்டு வருவார். ஆக திருப்புகழை நாம் பாடும்போது முருகப்பெருமானை மட்டும் நாம் போற்றவில்லை, அரு சமயங்களையும் போற்றக்கூடிய ஒரு நிலையிலே அந்த திருப்புகழ் நூல் நமக்கு அருளப்பெற்றிருக்கிறது. செந்திலம் கண்டி கதிர்வேலா, திருச்செந்தூரிலும் அந்த கண்டி கதிர்காமத்திலும் இருக்கக்கூடிய கதிர்வேலவனே, தென்பரம் குன்றின் பெருமாளே. தென்பரம் குன்று அதாவது தெற்கிலே இருக்கக்கூடிய பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய பெருமாளே. இப்போ தென்பரம் குன்றங்களாங்களா, இப்போ வடபரம் குன்றம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, இப்போ நம்ம வெண்ணிலா அப்படின்னா கருநிலா அப்படி இருக்காங்கிறது கிடையாது. அதாவது தென்னோக்கி செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய பரங்குன்றம் என்று சொல்லும்போது அதை தென்பரம் குன்றின் பெருமாளே என்கிறார். இப்படி சொல்லிவிட்டு முதல் 4 வரிகளிலே அவர் வைக்கக்கூடிய விண்ணப்பம் என்ன? சந்ததம் பந்த தொடராலே. சந்ததம் என்று சொல்லும்போது நாள்தோறும் தினமும் பந்த தொடரால், அந்த பந்த பாசங்கள் என்பதனால் நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். பந்த தொடர்னா பந்த பாசத்தால நாம கட்டுப்பட்டு கிடக்கிறோம். அதாவது ஒருத்தர் போய் அருணகிரிநாதர்கிட்ட கேட்டாரா, அப்பா அதாவது என்னன்னா, எனக்கும் கடவுளுக்குமான இடைவெளி என்ன அப்படின்னு கேட்டாராம். இந்த எப்போ அவர்கிட்ட போய் நான் அடைய முடியும், எனக்கு அவருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னா, அதுக்கு அருணகிரிநாதர் சொல்றார், இதுக்கு பதில் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, உனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் சங்கிலியோட ஒவ்வொரு பார்ட்டாக நீ வச்சுக்கோ. அந்த சங்கிலி அப்படியே சேர்த்துக்கிட்டே போ. அந்த ஆசை என்ற சங்கிலி இப்படி நீளமாக இருக்கே, அது நீள அந்த சங்கிலியோட நீளம் எவ்வளவோ அதுதான் உனக்கும் கடவுளுக்கும் இருக்குமான தூரம். அதைதான் அவர் கந்தர் அனுபூதியிலே பாடுகிறார். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா, நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின, பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள், அதாவது வள்ளி, அவளுடைய நேசா முருகா, உன்னுடைய அன்பு அருளால் ஆசா நிகழம்னா சங்கிலி, ஆசை என்ற அந்த சங்கிலி தூள் ஆனது என்கிறார். துகளாயின எப்படின்னா முருகனுடைய அன்பு அருளால் தான் அந்த ஆசை என்ற சங்கிலி தூளாகும். இந்த இடத்திலே சந்ததம் பந்த தொடராலே அப்படின்னா அந்த ஆசையினால வரக்கூடியது தான் இந்த பந்தமும் பாசமும். அப்ப அந்த பந்த பாசத்தினாலே நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். ஆக அந்த ஆசை என்ற சங்கிலி, அந்த ஆசையினால் விளைவதுதான் இந்த பந்த பாசம். இந்த பந்த பாசங்கள் எல்லாம் அகல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அதான் அழகா நாம இந்த எத்தனையோ காலமா கேட்டு வர்றோம் அந்த பாடலை. என்னன்னா, பாசம் அகன்றதையா, பந்த பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா, பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா, ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே, எந்தன் ஈனம் மறைந்ததப்பா, உள்ளம் உருகுதையா முருகா, உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா, உள்ளம் உருகுதையா. அப்ப பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா என்கிறார். அப்ப அந்த சந்ததம் பந்த தொடரால நாம் கட்டுப்பட்டு கிடக்கிறோம் என்றால் அதிலிருந்து வரணும். சஞ்சலம் துஞ்சி திரியாதே. அப்ப இந்த ஆசை என்ற சங்கிலியால் கட்டப்பட்டு, இந்த பந்த பாசத்தால் நான் கட்டப்பட்டு
சஞ்சலம் துஞ்சி திரியாதே. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசையினால் வரக்கூடிய துயரம், அப்ப துயர்படாமல் இருக்க வேண்டும் என்றால் முருகன் மீது அன்பு செலுத்த வேண்டும் இல்லையா? அப்ப ஆசை போகணும்னா முருகன் மேல அன்பு கூடணும். சரி, இந்த ஆசைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு நூல் இலை தான் வித்தியாசம். என்ன, ஒரு வியாபாரி இருக்கிறாரு. அந்த வியாபாரி வந்து பாத்தீங்கன்னா தினசரி கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போகையில அந்த கோயில் வாசல்ல ஒரு துறவியை பார்ப்பார். அந்த துறவியை பார்த்தோன்னே அவர் வைத்திருக்கக்கூடிய திருவோட்டிலே போய் ஒரு நாணயத்தை போடுவார். அப்போ அன்னைக்கு அவருக்கு நாளே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும், எல்லாமே நல்லா நடக்கும். சின்ன வியாபாரி இது தினமும் செஞ்சுட்டே வர்றார். அப்போ நல்ல வியாபாரமும் நல்ல பெருசாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுது. அப்போ அன்னைக்கு போறாரு. போகும்போது என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு அந்த துறவியை காணோம். இவருக்கு மனசுல ஒரே சஞ்சலம். என்னடா அது, டெய்லி இவரை பார்ப்போமே, அவரை பார்த்தா அன்னைக்கு நாளே நல்லா இருக்குமே, வியாபாரம் நல்லா போகுமே, அவருக்கு ஒரு நாணயம் நம்ம போடுவோமே, அவரை காணோம் அப்படின்னோன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. சரி, நீங்க பக்கத்துல கேட்குறாரு, யாருக்கும் தெரியல. வர வழியில ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியை தருது. என்னன்னா, இவர் பார்க்கக்கூடிய அந்த துறவி இன்னொரு வயசான பெரிய துறவியோட காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். அதை பார்த்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, ஓ, நம்ம கும்பிடுற துறவி அவரே இன்னொரு துறவியை பார்த்து கும்பிடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இவரை கும்பிட்டதுக்கே நமக்கு இவ்வளவு நல்லா வியாபாரம் நடந்துச்சு, நம்ம அவரை போய் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், இப்போ என்னன்னா வியாபாரம் நல்லா வளர்ந்துருச்சு. அது ₹1 நாணயம் இல்லை, தங்க காசு போடுறாரு. இப்போ போட்டுட்டு வீட்டுக்கு போனா அன்னைக்கே வந்து கடைக்கு வந்து ஐடி ரெய்டுக்கு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருது. வந்துட்டு அப்போ இந்த பெரிய துறவிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு. சொல்லும்போது அந்த பெரிய துறவி சிரிச்சுட்டே சொன்னாராம், ஆசை, அதாவது அன்பு கொடுத்தது ஆசை கெடுத்தது அப்படின்னு சொன்னாராம். அதாவது நீ வந்து அன்போடு அந்த காசை அந்த துறவிக்கு நீ போட்ட, உனக்கு எல்லாம் நல்லா நடந்துச்சு. ஒரு செகண்ட்ல உனக்கு அந்த ஆசை வந்ததுனால எல்லாமே மாறி போச்சு. அவ்வளோ இடவேளை தான் அந்த அன்புக்கும் ஆசைக்கும். ஆசையை விடணும், ஆனா முருகன் மேல அன்பை நாம் வளர்க்க வேண்டும். அதனால இந்த ஆசை அப்படிங்கிற அந்த சங்கிலியால கட்டுப்பட்டுத்தான் அந்த சஞ்சலத்தோடு அங்கும் இங்குமாய் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் எங்குமாய் இந்த பூலோகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அருணகிரிநாதர் இன்னொரு பாடல்லே சொல்கிறார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் கரையிலே இருக்கக்கூடிய மணலை கூட நாம் எண்ணி விடலாமா? இந்த பிறவியை எண்ண முடியாது, அவ்வளவு பிறவி நாம் எடுத்து வருகிறோம் என்று சொல்கிறார். அப்ப இந்த ஆசையாகிய சங்கிலியால் வரும் துயரத்தை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கந்தன் என்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ. கந்தன். அப்ப இந்த கந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, யானையை வந்து கட்டி வைக்கக்கூடிய ஒரு தறி, இந்த ஒரு போல் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. ஒரு தறி மாதிரி இப்படி இருக்கும், அதுலதான் யானையை கட்டி வைப்பாங்க, அதுதான் கந்து. அப்ப கந்து அப்படிங்கிறதோட ஒரு ஆண்பால் விகுதியை சேர்க்கும் போது அது கந்தன் என்று ஆகிறது. அப்ப கம்பம் போல கந்து போல பற்றுக்கோடாக திகழ்பவன் தான் அந்த கந்தன். அவனை பிடிச்சிக்கிட்டு, மாரல் சப்போர்ட்டா அவனை பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி வந்து விடலாம் என்பதுதான். இப்போ அந்த காலத்துல நம்ம பார்ப்போம், அந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தல் எல்லாம் ஒவ்வொரு கம்பில் இப்படி நிற்கும். இந்த பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஒன்னொன்னு ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு சுத்தம், அந்த மாதிரி விளையாண்டது உண்டு சின்ன வயசுல. அப்போ இந்த குழந்தைகள்லாம் சுத்தும் போது ஒவ்வொரு பெண் குழந்தையா போய் ஒவ்வொரு கம்பத்தை பிடிச்சிக்கிச்சு. ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் கம்பு இல்லை, ஆனால் அதுக்கும் சுத்தணும்னு ஆசை. அது கம்பை பிடிக்காம சுத்தினோன்னா தலை சுத்தி கீழே விழுந்து கல்லில் அடிபட்டு இந்த மண்டை உடஞ்சிருச்சு. சரி, இப்போ மற்ற பிள்ளையெல்லாம் சுத்துச்சே, அதெல்லாம் கம்பை பிடிச்சிட்டு சுத்தல, அதுக்கு மட்டும் தலை சுத்தாதா அப்படின்னா தலை சுத்தம். ஆனால் அந்த கம்பை பிடிச்சிருந்ததுனால கீழே விழுந்து அடிபடலை இல்லையா? அப்ப அந்த மாதிரி முருகப்பெருமானின் திருவடிகளை கந்து போல அந்த கம்பத்தை போல நாம் பற்றி கொண்டால் சஞ்சலம் துஞ்சி திரியாதே. அப்ப அந்த வினைகள் மலங்கள் உலக மாயையில் சிக்கி மயக்கம் வராமல் நாம் ஓய்வு பெறலாமே என்பதைத்தான் கந்தன் என்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ. கண்டு கொண்டு அன்புற்று இடுவேன். அப்பா உன்னை நான் பார்க்க மாட்டேனா,
அந்த முத்துக்குமார சுவாமியை போய் நம்ம பார்க்குறோமே, அதுதான் பார்க்கிறதா, பார்த்தா போதுமா அப்படின்னா, அதைத்தான் ஆன்றோர்கள் சொல்வார்கள், மனம் மொழி மெய்களினால் அவனை நாம் பார்க்க வேண்டும். பார்க்கறதுனா கண்டு கொண்டுனா கண்ணால பார்க்கறதில்ல, மனம் மொழி மெய்களினால் அவனை நாம் பூசை செய்ய வேண்டும். இவ எப்படிப்பட்ட பூசை? இன்னைக்கு நாம செய்யக்கூடிய பூசை எப்படி இருக்கு? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். நாளைக்கு சமைக்க ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாம் இருக்கா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். மிக்ஸி ஓடுதே, தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா? அப்படி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், அப்படி இப்படின்னு அந்த மனசை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தினோன்னா அப்பதான் கொரியர்காரன் கரெக்டாக வரும். அப்படி இருக்கு இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பூசை. ஆனா அவர் என்ன சொல்கிறார்? கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ. அப்பா, மனம் மொழி மெய்களால் உன்னை நான் கண்டு கொண்டு அன்புற்று இருக்க மாட்டேனா? இந்த சஞ்சலத்தில் துஞ்சி நான் திரியாமல் என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா என்று அதுதான் மணிவாசக பெருமான் சொல்கிறார். இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே. அப்படி சிக்கன நான் பிடிச்சுக்கணும் உன்னை கந்து போல அப்படிங்கிறதைத்தான் இந்த திருப்பரங்குன்றம் திருப்புகழிலே விண்ணப்பமாக வைக்கிறார். 2ஆம் படை வீடு திருச்சீர் அலைவாய். அறுபடை வீடுகளிலே 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், அதாவது திருச்சீர் அலைவாய். கடலுக்கு அருகே இருக்கும் திருச்சீர் அலைவாய். நாம எல்லோரும் இந்த பிறவி பெருங்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டறதுக்கு நமக்கு படகு வேணும். நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஓடக்காரன் வேணும் இல்லையா? அந்த படகுனுடைய ஓடக்காரனாக அந்த திருச்செந்தூர் முருகன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஓடக்காரன் எங்க இருப்பான்? கடற்கரையில தான் இருப்பான், குன்றுல இருக்க மாட்டான். அதனாலதான் அங்கே குன்று இல்லை, அது கடல் கரை. அது அழகாக சொல்கிறார். யாதும் நிலையற்று அலையும் 7 பிறவி கடலை ஏறவிடும் நற்கருணை ஓடக்காரன் என்று வேளைக்காரன் வகுப்பிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானை ஓடக்காரன் என்று சொல்கிறார். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். கையிலை மலை அணைய செந்திர் பதிவாழ்வே. பூலோக கைலாயம். முருகப்பெருமான் 5 லிங்கங்களை பூசை செய்து கொண்டிருந்த போது தேவர்கள் வந்தார்கள். அந்த கையிலே பூவோடு இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய மூர்த்தம் தான் இன்று நாம் திருச்செந்தூரிலே பார்க்கக்கூடிய முருகன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கையில பூ இருக்கும். நல்லா நீங்க திருச்செந்தூர் போயில பாத்தீங்கன்னா மூலவர் கையில பூ இருக்கும். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் அருணகிரிக்கு முருகப்பெருமான் நடன தரிசனம் கொடுத்த இடம். அப்படின்னா நடனத்திற்கே ராஜா யாருன்னா நடராச பெருமான். அருணகிரிநாதர் போய் முருகப்பெருமான்கிட்ட சொல்றாரு, அப்பா உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, நீ கொஞ்சம் ஆடேன் அப்படின்னா சும்மாவே அருணகிரிநாதர் அமுதமா பொழிவாரு. இதுல நடன காட்சி வேற கொடுக்கிறாரு முருகப்பெருமான். கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளே அப்படின்னு திருப்புகழிலே அவர் பதிவு செய்கிறார். அப்ப சும்மாவே பாடுறவர் ஆடினா கேட்கவா வேணும், அமுதமாக பொழிகிறார். அதிலே திருச்சீரலைவாய் என்ற 2ஆம் படை வீடான திருச்செந்தூரிலே நாம் இன்று சிந்திக்கக்கூடிய திருப்புகழ் பாடல். விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய. விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய. மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற. குரவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. மரிமான் புகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதி தீரா. அறிவால் அறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய் உகந்த பெருமாளே.
இந்த பாடலினுடைய பொருளை நாம் நினைத்து பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஒரு ஒரு சிந்தனைக்கு நாம் செல்வோம். அதாவது நால்வர் பெருமக்களை நாம் நினைக்கிறோம் இல்லையா? அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி, திருநாவுக்கரசர், அதே நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான். இப்போ 4 பேர் போன வழியில போ அப்படின்னா அந்த 4 பேர் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் அவங்க கிடையாது. இந்த 4 பேர், இந்த 4வர் சென்ற வழியிலே போ அப்படின்னா அவங்க நமக்கு காட்டியிருக்கக்கூடிய நெறி என்ன அப்படின்னா 4 நெறிகளை காண்பித்திருக்கிறார்கள் எம்பெருமானை சென்று அடைய. அப்ப முதலிலே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் பெருமான் நமக்கு காட்டக்கூடிய நெறி என்ன அப்படின்னா தொண்டு நெறி என்று சொல்லக்கூடிய தாச மார்க்கம். அதாவது இறைவன் நமக்கு முதலாளி, நாம் அவருடைய தொழிலாளி. அவர் பாஸ், நாம் அவர் கீழே வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது திருஞான சம்பந்தர், அவர் நமக்கு காண்பிக்கக்கூடியது மகன்மை நெறி சற்புத்திர மார்க்கம். சிவபெருமான் இறைவன் நமக்கு அப்பா, நாம் மகன். இப்போ இந்த ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் நமக்குமான அந்த நெருக்கம் கூடிக்கொண்டே போகும். இப்போ நம்ம மேனேஜர்கிட்ட போய் சொல்ல முடியாத விஷயத்த அப்பா கிட்ட சொல்லலாம் இல்லையா? அப்போ திருநாவுக்கரசர் காமிக்கிறது அந்த மேனேஜர் நம்ம எம்ப்ளாயிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது எளிமையாக புரிகிறதுக்காக நம்ம இதை நினைக்கிறோம் இந்த எடுத்துக்காட்டை. அடுத்து திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்பா, நான் மகன். அடுத்து 3வதாக அவர் வேற லெவல். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னன்னா அவர் தான் நம்மளுடைய தோழன், நம்மளோட ஃப்ரெண்டு அவர் தான். அந்த மாதிரி சிவபெருமான் தான் ஃப்ரெண்டு. அதாவது ஒரு தேவார பாடலிலே திருப்பாட்டிலே பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், கத்தூரி கமல் சாந்து பணித்தருள வேண்டும், காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும், கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே, கத்தூரி கமல் சாந்து பணித்தருள வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், போட்டுக்கிறதுக்கு சென்ட் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும், அப்படி ஃப்ரெண்டோட ராயல் என்ஃபீல்டு பைக்கை எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு வேகமா போற குதிரையை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்து கேட்கிறாரு பாருங்க, நம்மெல்லாம் இன்னைக்கு தான் ஒரு விஷயத்த ரொம்ப பிரபலமாக பேசுகிறோம். ஆனால் 8ஆம் நூற்றாண்டில் திருப்பாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதை பாடுறாரு. என்ன அப்படின்னா, கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும். பிரியாணி கேட்குறாரு, வெஜிடபிள் பிரியாணி, கறிவிரவு நெய் சோறு 3 வேளையும் வேண்டும், 30 வேண்டும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தான் நாம் அதை பேசுகிறோம். அவர் பாருங்க 8ஆம் நூற்றாண்டிலே அதை பாடுறாரு. அதாவது எதுக்குன்னா அந்த தோழமை மார்க்கம். இறைவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்கலாம். அப்போ அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயத்த தோழன்ட்ட சொல்லலாம். அது 3வது நெறி. 4வது மணிவாசக பெருமான். அவர் என்ன நெறியை நமக்கு காமிக்கிறார் அப்படின்னா அப்படியே போய் நாயகன் நாயகி நெறி. அதாவது இறைவன் தான் நாயகன், அவனை காதலிக்கக்கூடிய நாயகி நான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, நண்பனுடைய எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கலாம், ஆனா நண்பனையே நாம் அனுபவிக்க முடியாது. அப்ப மணிவாசக பெருமானுடைய நெறி என்னன்னா, எம்பெருமானோடு கலந்து அவரோடு ஒன்று சேர்ந்து 2 கலந்து அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கக்கூடிய நிலை. இப்ப எதுக்கு இந்த 4 இதுக்கு நாம வர்றோம் அப்படின்னா, இந்த திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் நாயகன் நாயகி நெறியிலே பாடிய ஒரு பாடல். முருகப்பெருமானை தன்னுடைய காதலனாக நாயகியாக நினைத்து, நான் உன்னை காதலிச்சு இந்த ஒரு வாடிக்கிட்டு இருக்கேன், நீ உன்னை தர வேண்டாம், உன் தோல்ல போட்டிருக்க மாலையாவது எனக்கு தரமாட்டியா என்று கேட்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். அப்ப இப்ப அதே மாதிரி 5, 6, 7, 8 வரிகளை நாம் முதலிலே பார்ப்போம். மரிமான் புகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மரிமான் உகந்து அப்படின்னா, தாருகா வனத்திலே பல முனிவர்கள் அந்த தவம் செய்து கொண்டிருந்த போது அந்த கதையை நாம் பார்க்கும்போது பிட்சாடனராக சிவபெருமான் அங்கே வருகிறார். ரொம்ப ஒரு திருமால் மோகினியாகவும் சிவபெருமான் பிட்சாடனராகவும் வருவார். இப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார். அந்த ரிஷி பத்தினிகள் எல்லாம் கூட அவரை பார்த்து அழகை பார்த்து மயங்கிறதுனால அதை உணர்ந்த சில முனிவர்கள் என்ன செய்வாங்க, பிட்சாடனரை நாம் எப்படியாவது வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு அபிசார வேள்வி என்று ஒன்று நடத்தி பிட்சாடனராகிய சிவபெருமானை நோக்கி புலி, மான், நெருப்பு,
நடராஜர் மூர்த்தத்துக்கு கீழே இருக்க பாருங்க, முயலகன் காலை மிதிச்சிட்டு இருக்காரு, அந்த அசுரன் அந்த அரக்கனை எல்லாம் ஏவி விடுவார்கள். அப்ப அந்த மானை ஏவி விடும்போது அந்த மானை உகந்து ஏற்றுக்கொள்கிறார் சிவபெருமான். அதனாலதான் மரிமான் உகந்த இறையோன் என்றால் சிவபெருமான். மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. சுவாமி மலையிலே போய் சிவபெருமான் வழிபாடு செய்கிறார் முருகப்பெருமானை. அப்பேற்பட்ட முருகப்பெருமானே, மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதி தீரா. மலை என்றால் கிரௌஞ்ச மலை, மாவு என்றால் மாமரமாக மாறி நின்ற சூரன். அது இரண்டும் தகர்த்து போக மலைமாவு சிந்த அலை வேலை அஞ்ச, அலை கடலே அஞ்சும் அளவிற்கு வடிவேலை எரிந்த அதிதீரனான முருகப்பெருமானே, அறிவால் அறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார்கிடைஞ்சல் களைவோனே. அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும். அறிவால் அறிந்து, அதாவது அதனை அறிவால் அறிந்து 2 வாட்டி அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல அறிவு என்றால் அறிவு, அறிவால் அறிந்து என்றால் மெய்ஞானத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ரிபு முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். நிதாகன் என்று அவருக்கு ஒரு சீடன். இப்ப இந்த நிதாகன் ரொம்ப அறிவானவன், எல்லாமே தெரிஞ்சவன், எல்லாம் புரியுது அவனுக்கு, அருமையான ஒரு மாணவன். ஆனா அவனுக்கு என்னன்னா, எங்கும் ஏகமாய் நிற்கும் இறைவனின் சத்திய நிலை பற்றிய ஞானம் அவனுக்கு இல்லை. இதை ஆசானாகிய ரிபு முனிவர் அந்த நிதாகனுக்கு புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்ப என்ன நடக்குது, ஒரு நாள் இந்த ரிபு முனிவர் காட்டுல இருக்காரு, நிதாகன் நகரத்திலே இருக்கக்கூடியவன். ரிபு முனிவர் ஒரு பட்டிக்காட்டான போல் ஒரு மாறுவேஷம் மாதிரி போட்டுட்டு தன்னுடைய மாணாக்கனை நோக்கி அவர் வருகிறார். அப்ப இன்னைக்கு நகரத்துல ஒரே கோலாகலமாக இருக்கிறது. என்னடா ஒரே கோலாகலமா இருக்கு அப்படின்னா, நிதாகன்ட்ட, ஏன்னா இவர் பட்டிக்காட்டான் வேஷத்துல இருக்காருல்ல, என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு, கோலாகலமா இருக்கு அப்படின்னா, தெரியாதா ராஜா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. ராஜா வராரா? எங்க ராஜா வராரு? என்ன எங்க வராரு அப்படின்னா, ராஜா உனக்கு தெரியலையா? அந்த பாரு அந்த ஊர்வலம், அதுல யானை மேல வந்துகிட்டு இருக்காரு பாரு, அவர் தான் ராஜா அப்படின்னோடனே ரிபு முனிவர், அதாவது பட்டிக்காடானாக இருக்கக்கூடிய ரிபு முனிவர் கேட்கிறாரு, இதுல யாரு யானை யாரு ராஜா அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த நிதாகனோட பைத்தியக்காரா, அங்கே பாரு மேலே இருக்கிறவன் தான் ராஜா, அவன் எது மேலே இந்த கீழே இருக்கு பாரு அதுதான் யானை அப்படின்னா. உடனே ரிபு முனிவர் பட்டிக்காட்டான சரி ஓகே, இதுல எது மேலே எது கீழே அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாராம். அடிமுட்டால இருக்கியாடா, மேலே கீழே உனக்கு தெரியாதா? நீ குனி, நான் உன் மேலே உட்கார்றேன், இப்போ நீ தான் கீழே இருக்க, நான் தான் உன் மேலே இருக்கேன் அப்படின்னாராம். உடனே அதுக்கு ரிபு முனிவர் சொன்னாராம், ஏதோ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சுது, இப்போ நீ கீழே இருக்க நான் மேலே இருக்கேன்னு சொன்னியே, இதில் நீன்னா என்ன நான்னா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போதான் நிதாகனுக்கு அந்த நெத்தி பொட்டிலே அடித்த மாதிரி அந்த மெய்ஞானம் என்றது என்ன அதை புகட்டுறதுக்கு தான் வர்றாரு. அதைத்தான் அங்கே அருணகிரிநாதர் அறிவால் அறிந்துன், அந்த மெஞ்ஞானத்தினாலே முருகப்பெருமானை நாம் அறிய வேண்டும். அறிவால் அறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும், அந்த மெஞ்ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த பந்த பாசத்தை நாம் விட வேண்டும். திரும்ப அந்த சந்ததம் அந்த பந்த பாசத்தை விட்டு, ஆணவத்தை விட்டு மெஞ்ஞானம் கிடைத்தால் தான் முருகன் காலடியிலே நாம் சரணடையலாம். ஏன்னா ஸ்கூல் முடிச்சா தான் காலேஜுக்கு போக முடியும், டைரக்டா காலேஜுக்கு போக முடியாது. அப்ப இருத்தாள் இறைஞ்சும் அடியார்கிடைஞ்சல் களைவோனே. இருத்தாள், முருகனுக்கு முகங்கள் 6, கரங்கள் 12, கருணை முகங்கள் 6, காக்கும் கரங்களோ 6, முருகன் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்க வேறாறு, கந்தன் கருணை முகங்கள் 6. 6 முகம், 12 கை. ஆனா இந்த தாள் மட்டும் முருகனுக்கு 2 தான் இருக்கும். 12 கைனா 12 கால் இருக்கணும்ல, அப்பதானே பேலன்ஸ் ஆகும். எப்படி கால் மட்டும் 2 தான். ஏன்னா முருகனை கும்பிடுபவங்களுக்கு வர்ற அந்த துயரங்களை அவர் சண்டை போடுறதுக்கு அவருக்கு அந்த 12 தோளும் 12 கையும். ஆனா அடியார்கள் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதுவா அது 2 கால் தானா. கஷ்டப்பட்டு அந்த அடியார்கள் பிடிக்க தேவையில்லையா. 12 கால்னா இப்படி போயில பிடிக்கணும், 2 கால்னா இப்படி பிடிச்சிக்கலாம் இல்லையா. அதனால 2 கால். அப்ப அறிவால் அறிந்துன் இரு தாள் இறைஞ்சும் அடியார்கிடைஞ்சல் களைவோனே. அப்ப அந்த இரு தாள் ஞானமே வடிவமாக அவனுக்கு இருக்கிறது. ஒரு தாள்
அபர ஞானம், இன்னொரு தாள் பரஞானம். ஒன்று வந்து புத்தகங்களை படித்து வரக்கூடியது, இன்னொன்று அனுபவத்தினால வரக்கூடிய ஞானம். அப்ப அதைத்தான் வள்ளல் தொழு ஞான கழலோனே, ஞானமே கழலான முருகப்பெருமான். அறிவால் அறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாள். அதாவது வெண்டலை புனரி அலைக்கும் செந்தில் என்று புறநானூரிலே திருச்செந்தூரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அலைகள் முருகனுடைய வெற்றியை சொல்லி சொல்லி அலைகள் வருமா, அதனால திருச்சீர் அலைவாய். இப்ப இந்த திருச்செந்தூர் முருகனை பார்த்து அவர் வைக்கக்கூடிய விண்ணப்பம் என்ன? விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய. விரல் மாறன் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மன்மதன், வெற்றியை கண்ட மாறனாகிய மன்மதன் மலர் வாழி சிந்த 5 மலர் கணைகளை வைத்து கொண்டிருக்கிறான். என்ன அப்படின்னா தாமரை, மா, அசோகம், முல்லை, நீலப்பூ அப்படின்னு 5 மலர்கணைகள். இந்த 5 மலர்கணைகளும் எப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு குணம். எப்படின்னா அசோகம் வந்து காதலிலே வயப்படப்பட்டவர்களுக்கு சோகத்தை கொடுக்குமா, அதே முல்லை வந்து மோகத்தை கொடுக்குமா, அதே நேரத்துல நீலப்பூ மயக்கத்தை கொடுக்குமா. அப்ப விரல்மாறன் 5 மலர்வாழி சிந்த, அந்த 5 மலர்கணைகளை என் மேல விட்டுட்டானே. மிகவானில் இந்து வெயில் காய. மிக வானில், இன்று அழகாக பௌர்ணமியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்து என்றால் நிலா. ஆனா அந்த இந்து முழுசாக இருக்கிறது வெயில் காயிற மாதிரி இருக்கான் அருணகிரிநாதருக்கு. மிக வானில் இந்து வெயில் காய அப்படிங்கிற. மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற, இனிமையான மிதமான வாடை காற்று வருது, ஆனா தழல் போல ஒன்ற, அது நெருப்பு மாதிரி எனக்கு கொதிக்குது என்று சொல்கிறார். குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குறவாணர் குன்றில், அதாவது குறவர்கள் எப்படி அந்த குன்றிலே குடியிருக்கிறார்களோ, ஐம்புலன் என் உடலிலே குடியிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உடலிலே ஒரு பேதை உயிர் இருக்கிறதே, அந்த உடலிலே என்னுடைய பேதை உயிர். குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. அப்படியே ஒரு மயக்கத்திலே நான் இருக்கிறேன். அந்த மயல் தீர்வதற்கு, உன்மேல் காதல் மயக்கத்திலே இருக்கிறேன். குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. ஒரு குளிர்ந்த மாலை பொழுதிலே, அப்பா முருகா, உன்மீது காதல் வயப்பட்டு கிடக்கிறேன், நீ ஒன்ன கொடுக்க வேண்டாம், அணி மாலை தந்து அருள்வாயோ. அந்த உன்னுடைய மாறிலே போட்டிருக்க அந்த மாலையையாவது நீ எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று நாயகன் நாயகி பாவத்திலே இந்த திருப்புகழ் பாடலை 2ஆம் படை வீடான திருச்செந்தூரிலே பாடுகிறார். நிறைய பாடல் இருக்கு இந்த நாயகி நாயகன் பாவத்திலே. இன்னொரு அருமையான பாடல், நீலம் கொள்மேகத்தின் மகிழ் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை குன்மணனாரும் மார் தங்கு தாரை தந்து அருள்வாயே. அந்த மாறிலே இருக்கக்கூடிய மாலையை தரமாட்டாயா என்று பாடுகிறார். 3ஆம் படை வீடு திரு ஆவினன்குடி. மலையின் கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடியைத்தான் நக்கீரர் 3ஆவது படை வீடாக சொல்கிறார். இருந்தும் போகர் செய்த அந்த நவபாஷான பழனி மூலவர் அடுத்து பிரசித்தி பெற்றதனால் நாம் திரு ஆவினன்குடி, பழனி 3ஆம் படை வீடு என்று பறைசாற்றுகிறோம். நமக்கு கிடைத்த 1300 சொச்ச திருப்புகழ்களிலே அதிகமான திருப்புகழ்கள், கிட்டத்தட்ட 97 திருப்புகழ்கள் பாடப்பட்ட தலமாக பழனி திரு ஆவினன்குடி அமைகிறது. ஜபமாலை தந்தசர் குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. அருணகிரிநாதருக்கு எம்பெருமான் முருகன் ஜபமாலையை தந்த தலமாக பழனி விளங்குகிறது. அப்பேற்பட்ட அந்த தலத்திலே அவர் அருமையாக பாடக்கூடிய மற்றொரு திருப்புகழ், வசனமிக வேற்றி மறவாதே, வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, இசை பயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே,
பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேலா. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேலா. அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. 5, 6, 7, 8 வரி. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பச் என்றால் கட்டு, பசு என்றால் பந்த பாசத்தால் கட்டப்பட்டு கிடக்கும் ஆன்மாக்களாகிய நாம். அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவனாக விளங்கக்கூடிய பசுபதீஸ்வரர் பசுபதி. அப்பேற்பட்ட பசுபதியின் சிவாக்கியம், அதாவது சி என்ற சிவபெருமானுடைய திருமந்திரமான ஏகாட்சரத்தின் பொருளை உணர்ந்தவனே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேலா. பழனிமலை எப்பேற்பட்ட மலை, பழனி முருகன் எப்பேற்பட்ட முருகன். 1968 பத்மபூஷன் விருது பெற்றவர் பெரிய சுவாமி தூரன் என்பவர். நிறைய பாடல்கள் காவடி சிந்தெல்லாம் முருகன் மேல பாடியிருக்கார். அழகு தெய்வமாக அப்படிங்கிற பாடல் அவர் இயற்றிய ஒரு பாடல். அவர் ஒரு அழகான பாடலிலே இந்த பழனிமலை முருகனின் பெருமையை பறைசாற்றுகிறார். கண்ணுதர் கடவுளின் கண்மணியாய் வந்தான், கார்த்திகை பெண்டீர்கள் அணைப்பினில் வளர்ந்தான், விண்ணவர் கூரை எல்லாம் நொடியில் களைந்தான், விண்ணவர் கூரை எல்லாம் நொடியில் களைந்தான், வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தந்தான், வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தந்தான், கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தந்தார் என்று பாடுகிறார். போய் வேண்டவே தேவையில்லை, வரத்தை அள்ளி தரக்கூடிய முருகன் கலியுக வரதன். இந்த கலியுகம் எப்படிப்பட்டது? ஆசிரியர் சொல்றாரு மாணவன் கிட்ட, அப்பா பொய் சொல்லக்கூடாதுப்பா, மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காதப்பா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா, எவ்வளவு நல்லது முடியுமோ அவ்வளவு செய்யுப்பா. மாணவன் நினைச்சு ஒரே வார்த்தை தான் சொன்னான், பேசாம உலகத்துல வாழவே வாழாதேன்னு சொல்லிடுங்க சார். ஏன்னா கலியுகம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒன்று. என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்திலே அருள் பாலிக்க வேண்டும் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்னு புதுமை பித்தன் ஒரு நாவல் எழுதியிருப்பார். ரொம்ப பழைய நாவல் ஒன்று, ரொம்ப அருமையானது, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அப்போ எப்படின்னா, ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு நாவல். அதில் என்னென்னா, கடவுள் பூலோகத்துக்கு வருவார், கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். எல்லாம் பூலோகத்தில் அவர் எல்லாம் இருந்துட்டு போகிறப்ப கடவுள் சொல்லுவார், உங்களுக்கெல்லாம் வரந்தாயா கொடுக்க முடியும், உங்களோடலாம் சேர்ந்து குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு கடவுள் சொல்லுவார். ஏன்னா கலியுகம். அதோட கந்தசாமி பிள்ளை சொல்லுவார், நீ உங்கள் வர்க்கமே வரம் கொடுக்க தாயா லாய்க்கு அப்படின்பார். அந்த மாதிரி நகைச்சுவையா. கலியுகம் என்பது என்ன? அப்போ பழனி முருகன் அருள் பாலிக்க தொடங்கினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா கலியுகம் எப்படிப்பட்டது? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது எல்லா சூழ்நிலையிலும் முடியுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா கலியுகம் என்பது மனிதன் திரும்ப திரும்ப தவறு செய்து கொண்டேதான் இருப்பான். அதுதான் கலியுகத்தினுடைய ஒரு இயல்பாக இருக்கிறது. அதுல அருள் பாலிக்க வேண்டும் என்றால் அந்த கடவுளுக்கு எப்பேற்பட்ட கருணை வேண்டும். அதான் கலியுக வரதன் வேண்டுவோர் வேண்டும் முன்வரமெல்லாம் தந்தார். அப்படிப்பட்ட முருகன் அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அந்த அசுரர்களை வாட்டி அமரர்களை சிறையிலிருந்து மீட்ட பெருமாளே, அவர்கிட்ட அருணகிரிநாதர் என்ன கேட்கிறாரு? வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே. வசனம் என்று சொல்லும் போது வார்த்தைகள். அப்பா, வீண் வார்த்தையை சொல்லி 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 நான் உன்னை மறந்து விடக்கூடாது.
முருகன் முத்துக்குமார சுவாமி காத்துக்கிட்டு இருப்பாராம். இன்னைக்காவது இவன் முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லி தொலைய மாட்டானா, இவனை கடையேற்றிருவேனேனா அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பாராம். ஒரு பணக்காரர் இப்படிதான் ஒரு சொற்பொழிவு கேட்க போனார். அந்த சொற்பொழிவாளர் வந்து சொல்லிட்டே இருக்காராம், முருகா 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 முருகான்னு நீ அந்த நாமத்தை சொல்லி சொல்லி பழகி வச்சுக்கோ, எப்பயுமே நீ சொல்லணும். அப்பதான் வந்து இறக்க போற தருவாயில அந்த முருகான்னு உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாராம். இவர் வீட்டுக்கு வந்துட்டு இதை யோசிச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்காரு. வந்தோடனே மனைவிட்ட சொல்றாராம், நான் வந்து இறந்து போற அன்னைக்கு ஒருவேளை மறந்துட்டேன்னா முருகான்னு சொல்றதுக்கு நீ எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு வீட்டுக்காரம்மாட்ட. நீங்க எப்ப இறக்க போறீங்க அப்படின்னு வீட்டுக்காரம்மா ரொம்ப ஆர்வமா கேட்டுச்சான். அப்புறம் பிள்ளைகளை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னாலலாம் ஞாபகப்படுத்த முடியாது, பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுங்க. பிள்ளைகள்கிட்ட சொன்னாராம், நான் வந்து இறக்க போகிற நாள் வந்தா நான் மறந்துட்டேன்னா எனக்கு முருகான்னு சொல்கிறதுக்கு நீ ஞாபகப்படுத்து. பிள்ளைங்கள்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். கணக்கு பிள்ளைய பார்த்தாராம், அவர் நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாராம். அந்த நாளும் வந்தது, அவர் இறந்து போகிற அந்த நாளும் வந்தது. படுக்கையில் இருக்காரு, முருகான்னு சொல்லணும்னு ஞாபகம் இருக்கு, ஆனால் நாக்கு இழுத்துக்குச்சு, சொல்ல முடியலை. அப்போ இந்த மனைவியை பாவமாக பார்க்குறாரு. அம்மா நீ சொல்ல மாட்டியான்னு ஒரு பார்வை. அந்தம்மா ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அடுத்து பிள்ளைகளை பார்க்குறாரு, பிள்ளைங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். அடுத்து கணக்கு பிள்ளைய பார்க்குறாரு, ஐயோ நான் புள்ள குட்டிக்காரே நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் என்ன பயன்னா, நம்ம முருகான்னு சொல்லி யமன் வந்து கன்ஃபியூஸ் ஆகி அவருக்கு பதிலாக நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி. அப்போ முருகா அப்படின்னு சொல்லி 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 நாம் பழகி வைத்து கொள்ள வேண்டும். அதைதான் ஆழ்வார் சொல்கிறார், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், சொல்லி சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம, அப்பதான் அன்னைக்கு அது சொல்ல வரும். கையெழுத்து போடுங்க அப்படின்னா பெண்ணை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லலாம், முருகான்னு சொன்னுங்கன்னா நாக்க கழட்டி வச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ சொல்லி 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 அதைத்தான் சொல்றாரு, வசன மிக வேற்றி மறவாதே. அப்பா தேவையில்லாததை பேசாம நான் வந்து முருகா உன்னுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். மனது துயராற்றில் உழலாதே, இசைப்பையில் சடாட்சரமதாலே. இசைப்பையில் சடாட்சரம், அந்த சடாட்சர மந்திரத்தை முறைப்படி நான் சொல்ல வேண்டும். அதே ஈகபர சௌபாகியம் அருள்வாயே. அப்பா ஈகத்துக்கு, அதாவது இந்த பிறப்புக்கு மட்டும் இல்லை மறுபிறப்புக்கும் சௌபாகியத்தை அருளக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கு. அப்ப முருகா அப்படின்னு சொன்னா கால் மேல கால் போட்டுட்டு நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம இருக்கலாமா? அதுதான் கவியரசர் கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலை பாடுகிறார். நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேலனிடமே, நடக்கட்டும் பார்ப்போம் என்று இருக்கட்டும் உன் உள்ளம் நலம் யாவும் வீடு வருமே. கோமன்னன் வாழ்கின்ற கோலாலம் பூர் செந்தூல் கொடி கட்டி ஆளவிடுமே, கொண்டாடு கொண்டாடு தண்டாயுதத்தானை குறையாத செல்வம் மிகுமே. ஆலோலம் பாடு குரவள்ளியம்மை கழுத்தில் அணியாரமிட்ட பெருமான், ஆகாயம் பூமி இடை நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமான். நடக்கட்டும் பார்ப்போம் என்றிருக்கட்டும் உன் உள்ளம் நலம் யாவும் வீடு வருமே என்று கவியரசர் பாடுகிறார். அப்படி மூன்றாம் படை வீடு திகழ்கிறது. நான்காம் படை வீடு திரு ஏரகம் என்று நாம் சொல்லக்கூடிய சுவாமி மலை. திரு கூட்டல் ஏர் கூட்டல் அகம், அதாவது என்ன அப்படின்னா, ஏர் என்றால் அழகு, அகம் என்றால் வீடு. இப்போ அழகான வீடு என்று சொல்லலாம். ஏர் தொழிலை தலைமையாக கொண்ட சோழ நாட்டிலே இருக்கிறதுனால் கூட ஏரகம் என்று சில பேர் சொல்வதும் உண்டு. அப்ப முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பிரணவ உபதேசத்தை கொடுத்த தலம். இப்படி சாமிக்கே சாமியானவன் நமது சுவாமிநாதன். அப்ப அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா அவர் அருமையாக பாடக்கூடிய ஒரு திருப்புகழ், பாதிமதி நதி போதும் அணி சடைநாதர் அருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா, காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அரிதிரு மருகோனே, காலன் எனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனொடு தேவசூரர் உலகாடும் வகையுறு சிறை மீளா, ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர
வரும் இளையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே சூரன் உடலறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே சூரன் உடலறவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே என்று பாடுகிறார். பாதி மதி அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்னன்னா, தட்சன் கொடுத்த சாபத்தினால் ஒவ்வொரு கலையாக சந்திரனுக்கு அது தேய்ந்து கொண்டே வருகிறது. நேர போய் அடியிலே விழுகிறான், எடுத்து முடியிலே சூடிக்கொள்கிறான் சிவபெருமான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனது உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாகி இனி அல்லேன் எனலாமே. அப்படி பாதிமதி நதி என்று சொல்லக்கூடிய கங்கை, பாதிமதி நதி, போதும் என்றால் கொன்றையாகிய மலர்கள், இதையெல்லாம் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். பாதிமதி நதி போதும் அணி சடை நாதர் அருளிய குமரேசா, அப்படிப்பட்ட நாதர் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா, வள்ளியினுடைய பாதத்தை வருடைய மணவாளா, காதும் ஒரு விழிக்காக காதும் ஒரு விழிக்காக முற அருள் மாயன் அறிதிரு மருகோனே. அதாவது ராமாயணத்திலே நாம் பார்க்கும்போது ராமபிரான் சீதா பிராட்டியின் மடியிலே படுத்து கொண்டு இருக்கிறான். அப்ப ஜெயந்தன் இந்திரனுடைய மகன் காகமாக வந்து சீதா பிராட்டியை தீண்டி ரத்தம் வழிகிறது. அந்த ரத்தம் மேல பட்டு ராமபிரான் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறார். என்னம்மா அப்படின்னு கேட்டா, இந்த காகம் தீண்டியது. உடனே தன்னுடைய தற்பையிலிருந்து அந்த புல்லை எடுத்து எரிகிறார். அதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். எரிந்தோன்னா அது ஜெயந்தனை போய் சுத்தி 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 அவனுடைய கண்ணை அப்ப வாங்கி விடுகிறது. அபயம் அபயம் என்று அவன் ராமபிரான் அடியிலே விழும்போது, மாற்றான் மனைவியை தவறான கண்ணோடு பார்த்தாய், அதனால் கண்டிப்பா ஒரு கண்ணை எடுத்துருவேன், ஆனா உன்னுடைய தவறை நீ உணர்ந்ததால் போனா போகுது, உனக்கு ஒரு கண்ணை கொடுக்குறேன். அதான் காதும் ஒரு விழி, அதாவது கொல்ல முயன்றும் ராமருடைய அந்த புல் என்ற பானம் காகத்தை கொல்ல முயன்றும், காதும் ஒரு விழி காகம் உற, ஒரு விழி போனா போகுது அப்படின்னு அந்த காகத்துக்கு கொடுக்கிறாராம். அப்பேற்பட்ட மாயன் உடைய அரி திரு மருகோனே, காலன் என அணுகாமல் புனதிரு காலில் வழிபட அருள்வாயே. அதாவது எப்படி சந்திரனை தட்சனின் சாபமும் காகத்தை ராமபிரானின் பானமும் துரத்தியதோ, அப்படி காலன் என்னை துரத்தும் போது நீ காப்பாற்றுவாய் முருகா என்று பாடுகிறார். அதே நேரத்தில் ஆடும் மயிலில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே என்று முத்துக்குமார சுவாமி அதோ வந்து கொண்டிருக்கிறார். சூத மிகவளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே என்றார். சூதம் என்று சொல்லும் போது மாமரங்கள் நிறைய வளர்ந்திருக்கக்கூடிய சுவாமி மலையிலே உரைகின்ற வேலவனே, சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே, சூரனுடைய உடல் அருந்து அந்த கடல் வற்றும் அளவிற்கு வேலை விட்ட முருகப்பெருமானே என்று சுவாமிமலை திருப்பூர்களிலே பாடுகிறார். 5ஆம் படை வீடு திருத்தணி முதல் குன்றுதோடாடல். அதாவது எப்படின்னா, சிவபெருமான் மன்றுதோறும் ஆடுவார். ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே, திங்களும் ஆட சூலமும் ஆட விரிசடை மீதொரு கங்கையும் ஆட, ஆடுகின்றான் அடி தில்லையிலே. அப்படி அவர் மன்றுதோறும் ஆடுவார், இவர் குன்றுதோறும் ஆடுவார். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், அரசனுடைய மனைவி அரசி, அண்ணனுடைய மனைவி அண்ணி, வள்ளலுடைய மனைவி வள்ளி. ஏன்னா வள்ளி எப்படின்னா, முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். வள்ளி பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்லுவான்,
என்ன இப்படி கம்மியா கொடுக்குறீங்க உங்க பக்தர்களுக்கு, இன்னும் அள்ளி கொடுங்க, இன்னும் அள்ளி கொடுங்க அப்படின்பாலாம் வள்ளி. அதுதான் வள்ளியினுடைய தன்மை. அப்ப அந்த வள்ளி மணாளனாக மலைகள் தோறும் குன்றுதோறும் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் சூரனுடைய போர் புரிந்த கோபம் தனிய அமர்ந்த இடம் என்று சொல்லுவார்கள் திருத்தணிகையை. ஆனா வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னா, அந்த திருத்தணி மலையினுடைய படிகளிலே நாம் ஏற ஏற நம்மளுடைய வினை படிப்படியாக இறங்கி கொண்டே வருமா. அப்படிப்பட்ட திருத்தணியா. அங்கே திருப்புகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு திருப்புகளை அருணகிரிநாதர் பாடுகிறார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தன பேரி தடுட்டுடுடுடுட்டுள்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரரு சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தள் திருத்தணி இருக்கும் பெருமாளே. அந்த போர் சூழலிலே நம் கண் முன்னாடி கொண்டு வருகிறார். சூரனோடு போர் புரிந்த அந்த சூழல். சினத்தவர் முடிக்கும் அது அதே நேரத்தில் 5, 6, 7, 8 வரிகளிலே அந்த போர் சூழலை சொல்கிறார். என்ன சொல்றார்? தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தன பேரி. பேரிகையை அப்படி கொட்டுறாங்களாம். அது ஆங்கிலத்திலே சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ்ன்பாங்க. அதாவது அந்த ஓசை எப்படி வருமோ அதற்கு தகுந்த மாதிரியே அருணகிரிநாதர் அந்த சொற்களை சொல்லியிருப்பார். தனத்தன தனத்தம் திமித்திமி திமித்தி. பேரிகை அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அடுத்து சொல்றாரு பாருங்க, தடுட்டுடுடுடுட்டுள்டென துடி முழக்கும். துடி அப்படின்னா அந்த காற்று கருவி. அப்ப எப்படின்னா அந்த துடி அந்த உடுக்கை ஆட்டும் போது எப்படி வருதோ தடுட்டுடுடுடுட்டுள்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர். அப்ப சூரர் அப்படி நடந்து வருகிறார்களாம். சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. அப்படி உடற்சங்கரித்த மலை அந்த சூரர்களை கொன்று குவிக்கிறாராம். அந்த உடல்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அப்படியே மலை மாதிரி கிடக்குதான் கூஞ்சு. அதை முருகப்பெருமான் அப்படி பார்த்து லைட்டா ஒரு சிரிப்பு, இப்படிதான் புன்முறுவல் அப்படி சிரிக்கிறாராம். அந்த உடற்சங்கரித்த மலையை பார்த்து சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. உடனே அந்த உடல்கள் எல்லாம் எரித்து சாம்பலாகி விடுகிறதாம். அப்படி அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. அந்த வள்ளி தினைக்கிரி குறப்பெண்ணுடைய தனங்களிலே சுகிக்கக்கூடிய முருகப்பெருமானே. அப்ப முதல் 4 வரிகளிலே திருப்புகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய பாடல் இது. என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் சில பேர்களோட சேர்ந்து திருப்புகளை பாடிக்கொண்டு மலையை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் என்னடா இவங்கெல்லாம் இப்படி ஒரு காவி உடை அணிஞ்சுக்கிட்டு நெற்றியில நீரை பூசிக்கிட்டு அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு கிண்டல் பண்றாங்களாம். அதை பார்த்தோன்னு அருணகிரிநாதருக்கு கோபம் வருகிறது. என்னடா முருகா, உன்னை நான் பாடுறேனே இப்படி கிண்டல் பண்றாங்களே அப்படின்னா அந்த முதல் வரியை பாடுறாரு. நிஜமாக நடந்த ஒரு கதை. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். அப்ப முருகப்பெருமானுடைய பக்தர்கள் மீது சினத்தவர் கோபம் கொண்டவர்கள், அவங்கள கொல்ல நினைக்கணும், அவங்களுடைய குடியையே அழிக்கக்கூடியதாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் எப்படி இருக்கான்? திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிண்டல் பண்ணவங்க எல்லாம் சாம்பல் ஆயிட்டாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு அந்த திருப்புகளுக்கான வலிமை. ஆனா அதே நேரத்துல வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாதரை பார்வர் கருணையார் அருணை மாதவனே என்பார் அருணகிரிநாதர்.
அவங்க ஒரு கோவத்துல அவர் பாடிட்டாரு, அவங்கெல்லாம் அப்படி சாம்பல் ஆயிட்டாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல, ஐயோ தெரியாம அந்த பிள்ளைங்க செஞ்சிருச்சு, என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்த 2 வரிய பாடுறாரு அருணகிரிநாதர். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய். அப்ப நினைத்ததும் அழிக்கும், கேட்டவுடனே கொடுக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல், பிறவாத நிலையை தரும், நெருப்பையும் எரிக்கும். அப்ப நெருப்பு எரிக்கும், அந்த நெருப்பையே எரிக்கக்கூடியது திருப்புகழ். நெருப்புனா வெளியே இருக்க நெருப்பு இல்ல, உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய காமம் குரோதம் என்ற நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும். பொறுப்பு என்றால் மலை, வெளியே இருக்கக்கூடிய மலை இல்ல, உள்ள இருக்கக்கூடிய வினை என்று நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மலையையும் இடிக்கும் திருப்புகழ் என்று திருப்புகழுக்கே பெருமை. இதை பாடின உடனே அந்த சாம்பலானவங்கள்லாம் உயிர் தெழுந்து நின்றார்களாம். அதுதான் அந்த திருப்புகழுக்கே உண்டான அந்த பெருமை. அப்படி 5ஆம் படை வீடிலே பாடுகிறார். நிறைவாக 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலையிலே ஞானம் கிடைத்தால் முக்தி கிடைக்கும். அந்த ஞானிகள் என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள். அப்ப பழமுதிர்ச்சோலையிலே பழம் உதிர்கின்றது. என்ன பழம்னா ஞானப்பழம் உதிர்கின்றது. அப்பேற்பட்ட பழமுதிர்ச்சோலையிலே அவர் பாடக்கூடிய அழகான திருப்புகழ். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வலாரே மகிழ்களிர் கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமோ உடையோனே. செககணச் சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடும் மகிழோனே. செககணச் சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடும் மகிழோனே. திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவும் பெருமாளே மலைமிசை மேவும் பெருமாளே மலைமிசை மேவும் பெருமாளே. செககண சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடும் மகிழோனே. திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவோ பெருமாளே என்று இந்த பாடலிலே அகரமுமாகி அதிபனுமாகி, அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையாக இருக்கிறதோ அப்படி முதன்மையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, அதிபனுமாகி அனைத்து உலகிற்கும் தனிப்பெரும் தலைவன், அதிகமுமாகி எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவர். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல மேம்பட்டவனாக அதிகமுமாகி இருக்கிறான். அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி, அயன் அதாவது பிரம்மா, அரியனவாகி திருமால், அதே நேரத்தில் அரண் என்ற சிவபெருமான், முப்பெரும் தேவர்களாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி. இகரம் அப்படின்னா இதோ இந்த இடத்திலே இருக்கக்கூடியவன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன். முருகப்பெருமான் ஆல்வேஸ் ரீச்சபிளாக தான் இருக்காரு. நம்ம தான் அவருக்கு டயல் பண்ணுறதே கிடையாது. சப்ஸ்கிரைபர் ஆல்வேஸ் ரீச்சபிள் அட் த மொமெண்ட் தான், ஆனால் டயல் பண்ணுறதே கிடையாது நம்ம. அப்போ அதே நேரத்திலே கூப்பிட்ட குரலுக்கு இகரமுமாகி எவைகளுமாகி, அதாவது அங்குங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவன், காணும் காட்சிகளிலே அழகாக இருக்கக்கூடியவன். எவைகளுமாகி அழகாக இருக்கிறான். ஒவ்வொரு உயிருக்குள்ளே அருளாக அவன் தென்படுகிறான். உயிர்களுக்குள்ளே ஞானமாய் நின்று தெளிவாகவும் அவனே இருக்கிறான். அப்ப எப்படி இருக்கான்? அழகாக இருக்கிறான், அருளாக இருக்கிறான், தெளிவாக இருக்கிறான். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே,
தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே. அப்படி அழகாக அருளாக தெளிவாக எவைகளுமாகி இருக்கிறான், இனிமையுமாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப பக்தர்கள் நினைப்பினிலே இனிக்கக்கூடியவன் முருகன். எப்படின்னா, அதாவது காஃபி ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பாதாம் அல்வாவை சாப்பிட்டு அந்த காஃபியை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காதுல்ல. அததான் கந்தர் அலங்காரத்திலே சொல்கிறார் அருணகிரிநாதர். பெரும் பைம்புறத்தினில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே. அப்ப அந்த குமரனை மெய்யன்பினால் உள்ள ஒரு தனி பரமானந்த நிலை எனக்கு கிடைச்சதே, அதுதான் பாதாம் அல்வா. அதை டேஸ்ட் பண்ணோன்னே என்னாச்சு? கரும்பு துவர்த்து போச்சு, செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே அப்படிங்கிறார். அப்ப அப்படி ஒரு இனிமையாக இருக்கிறான். அதாவது நினைக்க நினைக்க இனிமை, சொல்ல சொல்ல இனிமை, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன்னருளல்ரோ கந்தா உன்னருளல்ரோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அப்படி மகபதியாகி மருவும் வலாரி, மகபதியாகி மருவும் வலாரி. மகபதி என்றால் இந்திரன். 100 அஸ்வமேத யாகங்கள் புரிந்து யாகபதியாக விளங்குவதால் அவனுக்கு மகபதி என்ற ஒரு பெயர். மருவும் வலாரி என்றால் வலன் என்ற ஒரு அசுரனை அவன் அழித்ததால் அவனுக்கு வலாரி. அப்பேற்பட்ட இந்திரன் மகிழக்கூடிய மருகோனை, ஏன்னா மகளை கொடுத்திருக்காரு இல்லையா, மருமகனை பார்த்து ஒரு பூரிப்பு. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ்கதிர் காமம் உடையோனே. அப்ப அந்த கதிர்காமத்திலே ஒரு வேடனுக்கு அருளியவன் செககண சேகு தகுதிமித்தோ திதிமியன ஆடும் மயிலோனே. அப்படி ஆடக்கூடிய முருகப்பெருமான் இரு நில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வர வேணும். இந்த நில உலகிலே அப்பா எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலையிலே அவர் படை சாற்றுகிறார். இப்படி அருணகிரி அருட்தமிழும் என்று சொல்லும் போது அருணகிரிநாதருடைய திருப்புகழ் தான் நமக்கு நிற்கிறது. அப்படி 6 படை வீடுகளின் திருப்புகளை நாம் இன்று சிந்தித்து பார்த்தோம். அதே நேரத்திலே 6 படை வீடுகள் என்று நாம் சொல்லும்போது நமக்கு ஒரு பாடலை நம்மால் மறக்கவே முடியாது. கவியரசருடைய கண்ணதாசனுடைய பாடல் 6 படை வீடுகளையும் போற்றக்கூடிய அந்த பாடலை நாம் நினைத்து நிறைவு செய்வோம். என்ன பாடல் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். 6 படை வீடு கொண்ட திருமுருகா, 6 படை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தனிலே வரும் முருகா முருகா. 6 படை வீடு கொண்ட திருமுருகா, பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை
பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் படை தலைமை முருகா, குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு, குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, வண்ண திருப்பரம் குல்றம் என்னும் படை வீடு, வண்ண திருப்பரம் குல்றம் என்னும் படை வீடு, முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. தேவர் குறை தவிர்த்து முருகா, முருகா முருகா. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வாய்ப்புக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம்.